அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனையிலிருந்து தஃப்சீர் தொடர். இன்று 126வது வசனத்தை கவனிப்போம். மேலும் கீழ்வரும் நிகழ்வையும் நினைவில் கொள்வீராக. இப்ராஹிம், எனது இரட்சகனே, இந்நகரை பாதுகாப்பான நகராக ஆக்கிவிடு. இறைவனையும் இறுதி நாளையும் அவர்களில் யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவாயாக என்று கூறினார். அப்போது நிராகரிப்போருக்கும் சிறிது காலத்திற்கு வாழ்க்கை வசதிகளை நான் கொடுப்பேன். பின்னர் நரகின் தண்டனைக்கு அவர்களை கட்டாயப்படுத்துவேன் என இறைவன் கூறினான். அது மிக மோசமான செல்லுமிடமாகும். வசனம் 126. இப்பிரார்த்தனையால் மக்கா நகர் பாதுகாப்பான நகராகியது, புனிதம் பெற்றது. புட்பூண்டு முளைக்காத பாலைவனமாக அது இருந்த போதிலும் வளம் கொளிக்கும் நகரமாகியது. அதில் வாழும் மக்களுக்கு அது உணவளித்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்கு பிரார்த்திக்கையில் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு உணவுப் பொருட்களை வழங்குமாறு பிரார்த்தித்தார்கள். நான் கொடுத்த வாக்குறுதி அநியாயக்காரர்களை சேராது என்ற ஏற்கனவே இறைவன் கூறிய வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆழ்ந்து கவனத்தில் கொண்டார்கள். எனவேதான் இங்கு இறை நம்பிக்கை கொண்டோரை தனியாக குறிப்பிட்டு சொன்னார்கள். இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்ட அடுத்த பகுதியை பூர்ணப்படுத்தினான். நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இவ்வுலகில் கொஞ்சம் அனுபவிக்க நான் கொடுப்பேன், பின்னர் அவர்கள் நரகையே அனுபவிப்பார்கள் என விளக்கினான். சிறிது காலத்திற்கு என்ற மொழிபெயர்ப்பில் அரபு வார்த்தை கலீலன் என்பதாகும். அதன் ஒரு கருத்து இதுவாகும். அக்கருத்தின்படி சிறிது காலத்திற்கு என இங்கே அல் குர்ஆன் குறிப்பிட காரணம் மறுமையோடு ஒப்பிடும்போது உலகில் வாழ்வது வெகு கொஞ்ச காலமே என உணர்த்துவதற்காகும். அச்சொல்லின் இன்னொரு கருத்து கொஞ்சம் என்பதாகும். அப்போது கொஞ்சம் வாழ்க்கை வசதிகளை நான் கொடுப்பேன் என மொழிபெயர்ப்பு அமையும். உலகின் வாழ்க்கை வசதி எவ்வளவு பெரிதாக தெரிந்தாலும் மறுமையோடு ஒப்பிடும்போது அது அற்பமானதே என்ற பொருளை அப்போது இது கொடுக்கிறது. இவ்வாறு அல் குர்ஆன் ஒரே பிரயோகத்தால் உலக வாழ்வின் யதார்த்தத்தை விளக்கிவிட்டது. நரகின் தண்டனைக்கு செல்லல் பற்றி குறிப்பிடும் போது இங்கு பாதிக்கப்பட்ட அல் தர்ரு என்ற பதம் கட்டாயப்படுத்துவேன், அதாவது நிர்பந்திப்பேன் என்ற பொருளை கொடுக்கிறது. மனிதர்கள் யாரும் நரகத்திற்கு விரும்பி செல்வதில்லை. அங்கு செல்ல அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை இப்பதம் சொல்வதோடு, மனிதன் செயற்படும் போது அவன் சுதந்திரவானாக இருந்த போதும் அவனது செயல்களின் விளைவுகளை அவன் விரும்பாவிட்டாலும் தவிர்க்க முடியாது, ஏற்க வேண்டி வருகிறது. அதாவது அவற்றை ஏற்க அவன் நிர்பந்திக்கப்படுகிறான் என்ற கருத்தையும் கொடுக்கிறது. எனவேதான் இவ்வசனம் முடியும் போது அது மிக மோசமான செல்லுமிடமாகும் என அல் குர்ஆன் கூறுகிறது. அடுத்த 3 வசனங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை நிர்மாணித்தமையையும் அப்போது அவர்கள் செய்த பிரார்த்தனையையும் குறிப்பிடுகின்றன. மக்காவில் ஓர் ஆழ்ந்த நோக்கத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது அடுத்த மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குடியமர்த்தினார்கள். பிறகு இருவருமாக இணைந்து உலகில் முதல் இறை இல்லமாகிய கஅபாவை கட்டியெழுப்பினார்கள். கட்டிடத்தின் அத்திவாரத்தை இட்டு சுவரை எழுப்பி வரும்போது இருவரும் கையேந்தி இறைவனிடம் ஆழ்ந்து பிரார்த்தித்தார்கள். இத்துடன் இன்றைய பகுதிக்கான தஃப்சீர், அதாவது விளக்க உரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.